யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போன்ற தோற்றம் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகின்றேனே என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடிப்போகின்ற பூவை போன்றவர்கள். அவர்களுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. தீமை அவர்களை மிக விரைந்து பிடிக்கும். அவர்கள் வாழ்விலிருந்து இப்பொழுதுள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். என் மகளே, நீயோ விருட்சத்தைப் போன்றவள். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும். நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரே இருக்கிறவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்று உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய். அவர்களுக்காக பரிதாபப்படுவாய். இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய். அடுத்து உன்னிடமிருந்து பறிக்கப்படுகின்ற எந்த பொருளுக்காகவும் வருத்தப்படாதே. அது என்றோ ஒரு நாள் உன்னை விட்டு போகப் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். எதுவும் நிரந்தரமல்ல. ஓம் சாய்ராம்.